ஓகேண்ணா. ஸோ கடன் வாங்கிட்டு அதை மறந்துட்ட பிறகு அந்த பணத்தை திருப்பி கேட்டாலும் கொடுத்துருவேன் ஸோ அப்படின்னு ஒரு இருக்கும்போது ஆனால் மறந்து விட்டேன். ஸோ அதன் விளைவாக எனக்கு கருமாய் இருக்கா இல்லையா என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வியிலேயே பார்ப்போமே, இந்த கேள்வியிலேயே வந்து அந்த ஒரு சுயநலம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, கொஞ்சம் அப்பட்டமாவே. அதாவது அப்போ நான் வந்து மறந்துட்டா எனக்கு கருமா இருக்கா இல்லையா, நான் மறந்துட்டா கருமா இருக்கா இல்லையா. அப்போ இது முழுக்க முழுக்க அவங்களை பத்தியே இருக்குது. ஐயோ நான் மறந்துட்டேனே, அவங்களுக்கு நான் நன்றி கடன் அதை சிக் பண்ணிட்டேனே, அவங்க ஏதாச்சும் கஷ்டப்பட்டுருப்பாங்களோ. கேள்வி அப்படி வரல, நான் மறந்துட்டேன் ஆனா அதன் விளைவாக எனக்கு கருமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு கேள்வி. இன்னொன்னு நம்ம பார்க்கலாம், அது வந்து நம்ம ரொம்ப மைண்ட் எப்படி ஏமாத்துது பாருங்க. அதாவது நான் வந்து கடன் வாங்கிட்டேன் ஆனால் நான் மறந்துட்டேன். அப்ப மறந்தது என்பது ஒரு பெரிய ஒரு தவறு தான், கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி தான். நம்ம என்ன, நம்ம பிரம்மம், அந்த பிரம்மத்தை மறந்தோம். இப்ப தமசிக்கல ரஜசிக்கல உழைச்சி ஓடா தேய்ச்சி போயிட்டு மனசொருள் இருக்கணும். அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். அப்ப மறந்தது என்பது அப்ப அவ்வளோ பெரிய தவறு. இப்ப அந்த தவறை அப்படியே வந்து அப்படியே பூச்சி மழுப்பியாச்சு. அப்புறம் ரெண்டாவது அதான் இங்க கிரிமினல் மைண்ட் நமக்கு என்னன்னா, எனக்கு அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னா இல்லைங்க, இப்ப கேட்டா உடனே கொடுத்துருவேன், இப்ப காசு வந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவேன். அப்ப என்ன, அதை வந்து நம்ம அப்படியே நம்மள வந்து நல்லவங்களாக காட்டிக் கொள்கிறது. 2 பாயிண்ட். ஒண்ணு, கடன் வாங்கினதை மறந்தாச்சு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் தான். ஐயோ நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு முதல்ல ஃபீல் வரல, எனக்கு கர்மா வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, நம்ம பண்ண தப்ப அப்படியே மழுப்புற மாதிரி, அப்படியே எஸ்கேப். அதான் எனக்கு பணம் வந்தா கொடுத்துருவாங்க, அவரு கேட்டா உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னா அப்ப அது பாருங்க, அப்ப வந்து நம்மள நல்லவங்களாக காட்டிக் கொள்கிறது இந்த மனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஒரு மாமா ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவங்க ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் வந்து ஒரு பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வரோம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்போ அவங்களுடைய குடும்பத்துல யாருக்காச்சும் மேரேஜ் அப்படின்னா எங்க வீட்டுல இருந்து ஒரு 20,000 கொடுத்துருவோம். அதே மாதிரி எங்க வீட்டுல ஒரு மேரேஜ் அப்படின்னா அவங்க வந்து காசை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அவங்க நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிட்டு ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து எங்க சைட்ல இருந்து லேண்டு தரணும், லேண்டு கொடுக்குற மாதிரி. அப்ப கொடுக்க முடியாத மாதிரி ஒரு, அதாவது லாஜிக்கலா முடிஞ்சிச்சு, நாங்க கொடுக்க தேவையில்லை அந்த மாதிரி முடிஞ்சிச்சு. இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ நம்ம இவ்வளவு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்தோம், பட் ஆனா இவங்க எங்களுக்கு, அவங்க இப்ப வந்து கொஞ்சம் கஷ்டத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க அந்த லேண்டை கொடுத்துருக்காங்க நமக்கு, ஏன்னா அந்த லேண்டை வச்சுதான் நாங்க இல்லை, அப்ப நாங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துல, ஒரு மன கஷ்டத்துல நாங்களும் அவங்களும் 2 ஃபேமிலியும் பிரிஞ்சு போச்சு. அப்ப எங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் வந்து ஒரு பேச்சுவார்த்தையே இல்லை. ஸோ அவ்வளோ சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது, இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் வந்து நேற்று அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த கேப்ல வந்து அந்த என்னுடைய மாமா வழியா அவங்க மாமி அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ இன்னும் அவங்களுக்கு வந்து வலி அதிகம். இன்னும் வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு வாடகை வீடு, ஸோ மாசம் சம்பளமே சரியா இல்லை. ஸோ ஒரு ஏழ்மையான குடும்பத்துல போயிட்டு இருக்காங்க. இப்போ அதுல வேற அவங்க இறந்துட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய அடிங்க வச்சுப்போம். அப்போ நேற்று நான் அவங்க வீட்டுக்கு போறேன். ஸோ போய் பார்க்கும்போது நான் வந்து அங்க மாமாவை பார்க்கும்போது நல்லா வாட்ட சட்டமா இருப்பாரு. இப்போ போய் அதாவது ரொம்ப நாள் கழிச்சு போகும்போது அவர் அப்படியே எலும்புந்தோறுமா இருக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு வாடகை வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படி இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த நான் எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது, இப்போ நாங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணோம் இல்லையா, அப்படி ஹெல்ப் பண்ணும் போது எங்க வீட்டுல ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி, ஆனா நாங்க தான் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. அந்த ஒரு வாஷிங் மிஷினோ ஒரு அத்தியாவசிய தேவையோ ஏதாச்சும் நாங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா அதை ஒரு மிஸ் டெஸ்டிங் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து இப்போ எங்க அம்மா கிட்ட நான் ஷேர் பண்ணும் போது, இல்ல நம்ம வந்து வேற ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க மூலியமா காசு கொடுத்து நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, நான் அதாவது இந்த மாதிரி நான் மாமாவை பார்த்து வந்தா ஒரு எலும்பு தோலமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதான் எங்க அம்மா வந்து அப்படியே கண்ணீர் விடாத குறை. ஸோ எப்படி
இப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கை கொடுத்து ஒரு ஒரு லவ்வை காட்டினாங்கன்னு வச்சுக்க. அடுத்தது நான் சொல்றேன், சரிம்மா ஓகே அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு உதவி செய்வோம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தருவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கொடுத்தா எங்கடா வாங்கிப்பாங்க, அதான் வாங்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றேன், சரி இல்லம்மா நம்ம இந்த அக்கா மூலியமா நம்ம கொடுத்து அவங்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோம். இந்த சந்திரமணி படத்துல திடீர்னு ஜோதிகா சந்திரமணி ஆகுற மாதிரி எங்க அம்மா வந்து அது எப்படி யாரோ ஒரு வீட்டு மூலியமா கொடுத்து நம்ம கொடுப்பதா, அப்ப அவங்களுக்கு புரியுதா நம்ம தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா மாறினாங்க. சரிம்மா இருக்கட்டும், இப்ப என்ன அவரு நல்லா இருக்கணும் அதான முக்கியம், நமக்கு இந்த வயசானது எல்லாம் கஷ்டப்படுறாரு, நம்ம என்ன நம்ம பேர் வேண்டி கிடைக்குது, இப்ப யார் மூலியாவது கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லது தானே அப்படின்னு சொல்லும் போது எங்க அம்மா அப்படியே டோட்டலா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது கூட அவங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க மாமாவை திட்டுறாங்க. அப்ப திட்டும் போது அதாவது ஒரு ஃபீல் புரியுது இல்லையா, அப்போ நம்ம வந்து டோட்டலா இப்ப எங்க அம்மா வந்து அந்த சுயானத்துல இருக்கிறாங்க, ஸோ இப்படி ஒரு லுக்கிங் குட்ல இருக்கிறாங்களே, ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறாங்களே அப்படின்னு நமக்கு அப்பட்டமா ஒண்ணு தெரியுது, அந்த ஃபீலிங் புரியுது இல்லையா. அதே ஃபீலிங் தான் அப்படியே நம்ம இங்க கொண்டு வருவோம். அப்போ பணத்தை வாங்கியாச்சு, அதை மறந்தாச்சு, அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை வந்து அப்படியே பூச்சி மழுப்புற மாதிரி, ஸோ வந்து எனக்கு பணம் வந்தா கொடுக்கணும் இல்லை கேட்டா கொடுத்துருவேன் அப்படின்னு மறுபடியும் நம்ம மேல தவறே இல்லாமல் நம்ம வந்து சொல்லுவது என்பது அது வந்து டோட்டல் சீட்டிங் தானம். அதாவது இந்த ரகசியத்துல இருந்தா கூட சொல்லிடலாம், இனிமே நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்குள்ள இப்படி ஆசைகள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டா அவன் வந்து முன்னேறுவதற்கான ஈஸியா முன்னேறலாம். ஆனா நான் வந்து தப்பே பண்ணாத மாதிரியும் டோட்டலா வந்து என்னை நோக்கிய கேள்வி, எனக்கு கர்மமா வருமா அப்படின்னு கேட்டு நான் விமல் கேட்கலடா, மியூட் ஏதாவது வெளியிருச்சுன்னு பாரு. விமல் மற்றவங்களுக்கு கேக்குதா? அதை கட் ஆயிடுச்சுண்ணா. ஓகேண்ணா, இதுதான் நான் என்னோட இது, அதான் அந்த கிரிமினல் மைண்ட் நம்மளை வந்து இப்படி ஏமாத்துகிறது. அதை புரிந்து கொண்டு நாம மறுபடியும் அந்த தவறு பண்ணி விட்டோம், ஸோ இப்படி நம்ம மைண்ட் கிரிமினலாக இருக்கிறது அப்படின்ற புரிந்து கொண்டு அதை மறக்காம இருக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம கையாண்டா நம்மள நாமளே சீட்டிங் பண்ண முடியாது. நம்ம சொல்லலாம், ஸோ ஏதோ நான் வேலையில முதல்ல சொல்லலாம், பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு செல்லம் கொடுக்காம இல்ல மறந்துட்டு தவறு. ஆனா நமக்கு பிடிச்ச விஷயத்துல நம்ம அப்படி இருக்கும் போது யாராச்சும் நம்மள அப்படி பண்ணிட்டா நமக்கு அந்த வலி அதிகமாக இருக்கும். நம்ம மேல தவறு இருக்கிறது என்று புரிந்து கொண்டு நாம அப்படி தவறு ஒத்துக்கொண்டு நம்ம போனாக்கா நம்மள நாம ஏமாத்திக்க முடியாது. இல்லைன்னா ஈஸியா மறுபடியும் ஏமாத்திட்டு நம்ம மைண்ட் எங்கேயாச்சும் நம்ம கேப் கிடைச்சா ஸோ அதை தவறான வழிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே விமல், சூப்பர்.